தர்மபுரி சட்டமன்ற தொகுதி பற்றிய ஊடகங்கள் வெளியிடும் கருத்துக் கணிப்புகளை பொய்ப்பிக்கும் நிலையில் தான் அங்கு கள நிலவரம் உள்ளது. சில ஊடகங்களில் வெளிவரும் கருத்துக் கணிப்பில் சௌமியா அன்புமணி எளிதில் வெற்றி என்பதைப் போல கருத்துக்களை வெளியிடுகிறார்கள். அவர்கள் வன்னிய சமுதாய வாக்கு சதவிகிதம் அந்த பகுதியில் அதிகம் என்பதைக் கொண்டும், கடந்த காலங்களில் அந்த பகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சியின் செல்வாக்கு மற்றும் சமூக வலைதளங்களில் பரப்பப்படும் வதந்திகளை அப்படியே வாந்தி எடுப்பது போலவே உள்ளது. உண்மையான களநிலவரம் என்ன என்பதை அக்னி நியூஸ் சர்வே என்ற நிறுவனம் எடுத்த சர்வே துல்லியமாக தர்மபுரி சட்டமன்ற தொகுதியின் களநிலவரத்தை உணர்த்துகிறது. இந்த ஏஎன்எஸ் நிறுவனம் கடந்த நாடாளுமன்ற கருத்துக் கணிப்பில் தமிழகம் மற்றும் இந்திய அளவில் கட்சிகள் பெறப்போகும் வெற்றிகளை மிக துல்லியமாக கணித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. அது மட்டுமல்ல, அவர்களின் கருத்துக் கணிப்பில் 60% தேமுதிக வேட்பாளர் டாக்டர் இளங்கோவன் வெற்றி பெறுவார் என்று குறிப்பிட்டுள்ளார்கள். தர்மபுரியை பொறுத்தவரை சௌமியா அன்புமணி தோல்வி பெறும் நிலையில்தான் உள்ளார். தர்மபுரியில அன்புமணி மனைவி சௌமியா அன்புமணி எதுவும் டிஎம்டிகே கேண்டிடேட் தான் நிக்குது. அங்க ரொம்ப டஃபா இருக்குங்க. அங்க வன்னியர்களுடைய வாக்கு போலரைசேஷன் பண்ணிரும் பாமக அம்மையார் சௌமியா பண்ணிருவாங்க அப்படின்ற ஒரு கருத்து. நான் வன்னியர்களுடைய வாக்குகளை தேமுதிக கேண்டிடேட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அப்படி எதுவும் ஒரு மேஜிக்கா வெல்வதற்கு வாய்ப்புகள் இருக்கா? இல்ல, டிஎம்கே அது நான் வன்னியர் கன்சால்டேஷன், மைனாரிட்டி கன்சால்டேஷன், தலித் கன்சால்டேஷன் எல்லாம் தர்மபுரி தொகுதியில நல்லா இருக்கு. தலித் கன்சால்டேஷன் அங்க 90% ஆஃப் த தலித்ஸ் டிஎம்கே அலையன்ஸ் அது டிஎம்டிகேக்கு வாக்களிப்பாங்க. அங்கேயும் பிஎம்கே பிளவுபட்டனால அங்கேயும் சௌமியா அவ்வளவு வாக்குகள் வராது. இது ஒரு டஃப் ஃபைட்டு. முதல்ல என்ன சொன்னாங்க, அன்புமணி ராமதாஸ் ஜெயிச்சிருவாரு அப்படின்னாங்க. டாக்டர் செந்தில் கூட தோத்தாரு. அப்புறம் அடுத்த தடவை ஜெயிச்சிருவாருன்னு நினைச்சாங்க, அங்கேயும் தோத்தாரு. நீங்க பார்லிமெண்ட் பேட்டர்ன் பாத்தீங்கன்னா அப்படியே எல்லாம் அவங்க லீட் பண்ணிட்டே இருந்தாரு அன்புமணி ராமதாஸ். தர்மபுரி டவுன் எடுத்தாங்க, என்ன ஆரம்பிச்சாங்க, 12,000 லீட் போயிட்டாரு டவுன்ல மட்டும். அதனாலதான் அந்த 7,000 8,000 தோத்தது. அப்போ இந்த இது தர்மபுரி இப்போ அசம்பிளி கான்ஸ்டிட்யூன்சில நடக்கும். இப்போ இது நடக்கும். இது ரொம்ப டஃப் ஃபைட்டுங்க. இது யாரு ஜெயிச்சாலும் இட் பி மேக்ஸிமம் பிட்வீன் 3,000 and 4,000 ஓட்ஸ் தான். ரொம்ப ரொம்ப டைட் ஃபைட்டு. பட் எங்களுக்கு தெரிஞ்ச இதுல தர்மபுரி டிஎம்டிக்கு 60% ஜெயிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. 60% சொல்றீங்க. ஆமா, 60 டிஎம்டிக்கு, 40 பிஎம்கே.